வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழீழம் உருவாக்கப்பட வேண்டும் என தமிழக கட்சிகள் சில முன்வைக்கும் கோரிக்கையை இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்துள்ளார். வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் பெரும் சிரமத்தில். ஜனநாயக ரீதியிலான நாட்டை கட்டியெழுப்ப மியான்மர் நிதானமான வழிமுறைகளை கடைபிடிக்க தயாராக உள்ளதாக அந்நாட்டு சபாநாயகர் தெரிவிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையில் தனி தமிழீழம் உருவாக்கப்பட வேண்டும் என தமிழகத்தின் ஒரு சில அரசியல் கட்சிகள் முன்வைக்கும் கோரிக்கையை இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் விமர்சித்துள்ளார். இலங்கையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட தமிழ் அரசியல் கட்சிகள் ஐக்கிய இலங்கைக்குள் உண்மையான அரசியல் தீர்வை விரும்புவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தனும் இதனை வலியுறுத்தியதாக சுஷ்மா சுவராஜ் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு நேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் மதிப்பு பெற்றுள்ள இரா சம்பந்தனை போன்ற தலைவர்கள் ஐக்கிய இலங்கைக்குள் அரசியல் தீர்விற்கு இணங்குவார்களாயின் தமிழக அரசியல் கட்சிகள் பிரிவினைவாத கருத்துக்களை முன்வைப்பதற்கான காரணம் என்னவென இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறைமைக்கும் மதிப்பளிப்பதை போன்றே இலங்கையின் ஒருமைப்பாடு மற்றும் இறைமைக்கும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என சுஷ்மா சுவராஜ் வலியுறுத்தியுள்ளார். தாம் உள்ளிட்ட குழுவினர் இலங்கைக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்த போது எந்தவொரு இடையூறுகளுமின்றி போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு மக்களும் எவ்வித தயக்கமும் இன்றி தமது பிரச்சினைகளை இந்திய நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவித்ததாக சுஷ்மா சுவராஜ் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா பிரதேசத்தில் அரசாங்க ஊழியர்களுக்காக முன்னெடுக்கப்படும் வீடமைப்பு செயற்திட்டத்துக்கு வழங்கப்படும் கடன் தொகைக்கான காசோலை வழங்கும் நிகழ்வு அமைச்சர் விமல் வீரவங்ச தலைமையில் நேற்று நடைபெற்றது. வவுனியா பிரதேச செயலகத்தில் இந்த வைபவம் நடைபெற்றது. இலங்கையில் தமிழீழம் ஒன்று உருவாக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக கருணாநிதி கூறியிருந்தார். அவர் இந்தியாவிலிருந்து தேமூட்ட முடியும். அவ்வாறு தேமூட்டும் அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. எனினும் இங்குள்ளவர்களை அதன் மூலம் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். கடந்த காலங்களில் இவ்வாறு பல்வேறு தரப்பினரும் கூறிய கருத்துக்கள் காரணமாகவே நாட்டில் சிங்கள தமிழ் மக்களிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டன. எனவே மீண்டும் எமது நாட்டை அந்த நிலைமைக்கு கொண்டு செல்ல முடியாது. யுத்தத்தின் மூலம் சிரமங்களை எதிர்கொண்ட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அதற்கு இடமளிக்க கூடாது. அந்த பொறுப்பு எவ்விடம் உள்ளது. இதன்போது 150 பேருக்கு 300 லட்சம் ரூபாய் கடன் 8 வீத வட்டி அடிப்படையில் வழங்கப்பட்டது. தமிழ் மொழியில் டிப்ளோமா சான்றிதழ் பெற்றவர்களை ஆசிரியர் சபையில் இணைத்துக் கொள்ள மேல்மாகாண சபை தீர்மானித்துள்ளது. தமிழ் மொழி மூல ஆசிரியர்களுக்கு நிலவுகின்ற வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்காக உயர்தரத்தில் அல்லது சாதாரண தரத்தில் தமிழ் மொழியில் சித்தி அடைந்தவர்களை ஆசிரியர் சபையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக மேல்மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டார். மேல் மாகாணத்தில் தற்போது தமிழ் மொழி மூல ஆசிரியர்களுக்கு 700 வெற்றிடங்கள் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். குறித்த பாடம் தொடர்பாக கடந்த முறை நாம் விண்ணப்பங்களை கோரியிருந்தோம். எனினும் அதன்போது அவர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ள முடியவில்லை. நிலவும் வெற்றிடங்கள் குறித்து மாகாண அரசு சேவையின் ஆணைக்குழுவுக்கு நாம் அறிவித்துள்ளோம். இதன்படி மாகாண சேவை ஆணைக்குழு பத்திரிகையின் மூலம் அறிவித்துள்ளது. தமிழ் மொழியில் டிப்ளோமா சான்றிதழ் பெற்ற பட்டதாரிகளை அல்லது உயர்தரத்தில் அல்லது சாதாரண தரத்தில் தமிழ் மொழியில் சித்தியடைந்தவர்களை இதற்காக இணைத்துக் கொள்ள உள்ளோம். எனவே இது குறித்து விரைவில் தீர்மானங்களை எடுத்து நியமனங்களை வழங்க உள்ளோம். நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய பாணந்துறையை அண்மித்த கடற்பகுதியில் சில வருடங்களாக நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பலை எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுப்பதாக சமுத்திரம் மாசடைவதை தடுப்பதற்கான அதிகார சபை தெரிவிக்கின்றது. அதற்காக குறித்த கப்பல் தற்போது புனரமைக்கப்பட்டு வருவதாக அதிகார சபையின் பணிப்பாளர் ரியல் அட்மிரல் SR சமரதுங்க கூறினார். தென்மேற்கு பருவப்பேச்சு காலநிலை உக்கிரமடைவதற்கு முன்னர் இந்த கப்பலை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சமுத்திரம் மாசடைவதை தடுப்பதற்கான அதிகார சபை தெரிவிக்கின்றது. இதுகுறித்து செயற்பட தொழில் ரீதியில் தகுதியான ஒரு நிறுவனத்துக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் பணிப்பாளர் கூறினார். கடல் மாசடைவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அரசாங்க வைத்தியசாலைகளின் வைத்தியர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர்.
நாட்டின் அநேகமான வைத்தியசாலைகளில் இன்று சிகிச்சை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றனர். வைத்திய அதிகாரிகளுக்கான போக்குவரத்து கொடுப்பனவு 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் இதுவரை அதிகரிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உப செயலாளர் டாக்டர் உப்பல் குணசேகர தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அஜித் மெண்டிஸ் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க வைத்தியசாலைகளின் இன்றைய நிலைமை தொடர்பாக ஆராய்வதற்கு எமது செய்தியாளர்கள் அங்கு சென்றிருந்தனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அத்தியாவசிய சிகிச்சைகள் இடம்பெறுவதாக அதன் வெளிநோயாளர் பிரிவின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீல் டி சில்வா குறிப்பிட்டார். காலி கராப்பட்டிய போதன வைத்தியசாலையில் இன்று பதிவாகிய காட்சிகளே இவை. வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக சிலாபம் வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவில் இன்று சிகிச்சைகள் இடம்பெறவில்லை. எனினும் திடீர் விபத்து பிரிவின் செயற்பாடுகள் இடம்பெற்றன. இன்று காலை நாட்டின் சில பகுதிகளில் அரசாங்க வைத்தியசாலைகளில் பதிவான காட்சிகளே இவை. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த 15 வயது சிறுவன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்படும் 4 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இம்மாதம் 6ஆம் தேதி குறித்த சிறுவன் காட்டில் மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ராணுவத்தினருக்கு எழுந்த சந்தேகம் காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த சிறுவன் தற்போது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நேற்று நடத்தப்பட்ட விசாரணைகளைத் தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடைய 4 ராணுவ வீரர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அடையாள அணிவகுப்புக்காக குறித்த 4 ராணுவ வீரர்களையும் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்த முயற்சித்த 4 பேர் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 2 இலங்கையர்களும் அடங்குவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சந்தேக நபர்களிடமிருந்து 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 1 வருட காலப்பகுதியில் சென்னையில் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருள் இதுவெனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்கள் கப்பல் மூலம் போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டுவர திட்டமிட்டிருந்தமையும் தெரியவந்துள்ளது. இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் விசேட செயற்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பரீட்சார்த்திகள் உளரீதியாக பாதிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கையை துரிதப்படுத்தியுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் ஜகத் விஜய் வீர தெரிவித்தார். இந்த புதிய செயற்திட்டம் தொடர்பில் அதிபர்களுக்கும் வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவித்துள்ளதுடன் அதற்கான சுற்று நிருபம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் குறிப்பிட்டார். அதன்படி இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களில் 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி 16 வயதை பூர்த்தி செய்யும் அனைவருக்கும் தேசிய அடையாள அட்டை எதிர்வரும் ஜூன் 15ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கப்படவுள்ளது. மாணவர்களின் பிறந்த தேதியை அடிப்படையாக வைத்து வெவ்வேறாக ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு ஆட்பதிவு திணைக்களம் கோரியுள்ளது. குறித்த காலப்பகுதிகளுக்குள் 16 வயதை அடையாத மாணவர்கள் தபால் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வது குறித்து ஆலோசனை வழங்குமாறு அதிபர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் நேற்றும் இன்றும் இடம்பெற்ற வாகன விபத்துகள் தொடர்பான தகவல்கள் அடுத்து. சிலாபம் குர்நாகல் வீதியின் கொக்காவில் பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி இன்று முற்பகல் விபத்துக்குள்ளாகியுள்ளது. மானவெம்பு பகுதியில் இருந்து சிலாபம் வரை பயணித்த பஸ் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. சம்பவத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். சிலாபம் நகரில் இடம்பெற்ற வாகன விபத்தே இது. மோட்டார் வாகனம் ஒன்றும் சைக்கிள் ஒன்றும் மோதுண்டமையினால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 2 சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெலிக்கந்த நாமல்கம குருளுப்பெந்த பிரதான வீதியின் ஹும்மன் சந்தையில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உளவு இயந்திரம் ஒன்று வீதியில் தடம் புரண்டமையினாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. உளவு இயந்திரத்திற்குள் சிக்குண்டு கடும் காயங்களுக்குள்ளான இளைஞர் வெலிக்கந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். வெலிக்கந்த மைத்ரிகம பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 16 வயது இளைஞர் ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யானை தாக்குதலுக்கு இலக்கான சம்பவம் ஒன்று புலனறுவை அரளகன்வில அருணபுர கிராமத்தில் இன்று பதிவானது. புலனறுவை அரளகன்வில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அருணபுர கிராமத்தில் காட்டு யானை தாக்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார்.
30 வயதுடைய பெண் ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எம்பிலிபிட்டியாவில் வசிக்கும் இந்த பெண் அரளகன்வில அருணபுர கிராமத்திற்கு சென்றபோது காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். லண்டன் ஒலிம்பிக் விழா ஆரம்பமாவதற்கு இன்னும் 78 நாட்களே உள்ளன. ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்பதற்காக தயாராக உள்ள இத்தாலி அணி தமது உத்தியோகபூர்வ சீருடையை ஊடகங்களுக்கு அறிமுகப்படுத்தியது. இத்தாலி ஒலிம்பிக் அணி தமது உத்தியோகபூர்வ சீருடையை மீலான் நகரில் வைத்து ஊடகங்களுக்கு அறிமுகம் செய்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஆடை தயாரிப்பாளரான ஜிஜோ அர்மானி இந்த சீருடையை வடிவமைத்துள்ளார். இம்முறை ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்கவுள்ள 15 வீர வீராங்கனைகள் தமது சீருடையை அணிந்து ஊடகங்கள் முன் தோன்றின. இந்த சீருடை வெள்ளை மற்றும் கருநீலம் கலந்து காணப்படுவதுடன் இத்தாலியின் தேசிய கொடியினை அடிப்படையாக கொண்டுள்ளமை விசேட அம்சமாகும். நிகழ்வில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளும் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.